ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பார்க்க போகிறது தூதுவளை அடை. அதுக்கு புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. தூதுவளை இலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை நல்லா சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தூதுவளை இலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் என்ன பதம்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். மழைக்கு ஈவினிங் டைமில் இதை சுட்டு கொடுத்தோன்னா பசங்க நல்லா சாப்பிட்டுடுவாங்க, சளியும் பிடிக்காது. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதான் ரொம்ப நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். கையால் நல்லா அடை தட்டிக்கோங்க. நடுவில் கையை நினச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதையே கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க. சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடுங்க, அப்போதான் நல்லா வரும். நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்து சூடாக பரிமாறலாம். கூட ஏதாவது சட்னி வச்சுக்கலாம். நான் இட்லி சட்னி வச்சுருக்கேன். தூதுவளை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.